ஸ்ரீ நாராயணகுரு தேவ மந்திரம் பல்லாவரத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பார்த்து மகிழ்ந்து வணங்குகிறேன். இது தேர்தல் நேரம். தேர்தல் நேரம் என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் எண்ணற்ற பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அம்மா எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவோம், ஜெயலலிதா கட்சின்னு சொல்லுவோம், எடப்பாடியார் கட்சின்னு சொல்லுவோம். அதிமுகவில் தோழமை கொண்டு இந்திய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நாங்கள் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறோம். அதே நேரத்தில் எம்ஜிஆரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, ஜெயலலிதாவை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அதே போல எடப்பாடியார் கடந்த முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஆக அவருடைய கொள்கையெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். நாட்டு மக்களுக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள் அத்தனை பேருக்கும் தேவையானவற்றை அரசு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஆண்டார்கள். அதன் வழிவந்த அவருடைய கட்சி தான் இன்றைக்கு ஏடிஎம்கே என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஏடிஎம்கே என்பது பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா மக்களாலும், ஏழையோ பணக்காரனாலோ, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கட்சி அதிமுக இரட்டை இலை. அந்த வகையில் உங்களுக்கு இந்த சென்னையில் கேரளம் பேசுகின்ற அருமை சகோதர சகோதரிகள் 2000 குடும்பத்திற்கு மேல் இருப்பதாக எனக்கு தெரிய வருகிறது. 2000 குடும்பம் பல்லாயிரம் பகுதியில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் 2 ஓட்டு 3 ஓட்டு வச்சா கூட 7000 8000 ஓட்டு வருது. நீங்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதுதான் கேள்வி. எங்களை போன்றவர்கள் அரசியல் செய்து பணம் சம்பாதிக்க வரவில்லை. அரசியல் செய்து இருக்கிற குற்றங்களை தவிர்க்க வேண்டும், பிழைகளை தவிர்க்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற வகையில் நீங்கள் கொடுக்கிற வரி பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களை போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தேர்தல் நேரத்தில் எல்லாரும் பெரிய கட்சிகளோ சிறிய கட்சிகளோ தோழமை கொண்டு தேர்தலை போட்டியிடுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் பக்கத்து மாநிலமான கேரளத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாகத்தான் நாம் நினைக்கிறோம். அந்த வகையில் வருகிற தேர்தலில் அதிமுக தோழமையோடு இருக்கிற எங்கள் வேட்பாளர் தம்பி வெங்கடேசன் அட்வொகேட் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஹைகோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த வகையில் ஒரு நல்ல அருமையான ஒரு கேண்டிடேட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலமாக அவரை வெற்றி பெற செய்வதன் மூலமாக உங்கள் தொகுதிகளில் உங்களுக்கும் சரி, நீங்கள் வாழ்கிற பகுதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, இருக்கிற பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னால் உறுதியாக அவர் ஓடோடி வந்து உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்த்து கொடுப்பார் என்பதை அவர் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். அது மட்டுமல்ல,
இந்த கோயில் பக்கத்தில் இருக்கு, அரங்கம் பக்கத்தில் இருக்கு. இந்த வெயில் புழுக்கம் என்னால் எப்படி உங்களால் உணர முடிகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே என்னுடைய பழக்கம், நாம் படித்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, நான் அழைக்கப்படுகிற பொழுது அங்கே தேவைகளை நீங்கள் சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்ளுவேன். இப்போ உங்கள் தேவை என்னன்னா, இந்த அரங்கத்தில் வந்து உட்காந்தா புழுக்கமா இருக்கு, வெக்கையா இருக்குன்னு நினைக்க கூடாது. நான் உங்களுடைய தலைவர்களுடைய அவர் கேட்கல, யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க. யாரும் எந்த உதவியும் இதுவரை என்னிடம் கேட்கவில்லை. ஆனால் நான் இங்க வந்திருக்கேன், பார்க்கிறேன், கூடியிருக்கிற மக்களையும் பார்க்கிறேன். இங்க வெயில் ஒரு வெக்கையா இருக்கு. ஆக எங்க பல்கலைக்கழகத்தின் சார்பாக, எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த அரங்கத்தை நான் உங்களுக்கு ஏசி பண்ணி தர்றேன். இது ஏதோ ஓட்டுக்காக இல்லை. இந்த நண்பர்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு பழக்கப்பட்டவர்கள். அதனால ஓட்டு கேட்டு இது ஓட்டு வந்து எனக்கு தனிப்பட்ட முறை இல்லை. அது உங்களுக்கு சேவை செய்யற ஒருத்தர் லைசன்ஸ் வாங்க வந்திருக்காரு, அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரையும் எங்கே மக்கள் என்ன தேவைப்படுகிறதோ என்னால் முடிந்ததை செய்வது வழக்கம். அதனால இந்த அரங்கத்தை முழுமையாக உங்களுடைய தலைவர்களுடைய அனுமதியை பெற்று ஏசியாக மாற்றி கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள். இந்த மாதிரி ஊழல் கட்சிகளுக்கு வாக்களிக்க. 2 கட்சி ஊழல்னா எண்ணற்ற ஊழல், கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை. கொடுக்கிற வரி பணம் பூரா நீங்களும் வரி கட்டுறீங்க. உங்க வீடா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் அத்தனையும் வரி கட்டுறீங்க. அந்த வரி வந்து உங்களுக்கு முழுமையாக திருப்பி வந்தால் உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். ஆனா ரோடு வசதி கிடையாது. அதே போல கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. கரண்ட் இருக்கா, கரண்ட் 2 மடங்கு 3 மடங்கு இன்னைக்கு விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் கட்டணத்தை. அதே மாதிரி கடந்த 2021 தேர்தலில் இதே ஆளும் திமுக என்ன சொன்னுச்சு, எங்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை எடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். செஞ்சாங்களா? இல்லை. அதே போல பெண்களுக்கு தங்களுடைய நகைகளை கூட்டுறவு வங்கியில் வைத்திருந்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நான் மூட்டு கொடுப்போம் என்று சொன்னார்கள். செஞ்சாங்களா? இல்லை. அதே ஒரு பள்ளி படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் பேங்க்ல கடன் வாங்கி இருந்தால் அதையும் நாங்கள் கட்டி கொண்டுவோம் சொன்னார். அது எதுவுமே செய்யல. இது செயல்படாத அரசு. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஏதோ சாப்பாட்டுக்கு நம்ம வந்து உழைக்க, நீங்களாம் கேரளா மக்கள் சொல்லவே வேண்டாம், எல்லாரும் கடுமையான உழைப்பாளிகள். அதனால இவங்க காலையில ஸ்கூல்ல போய் நான் சாப்பாடு கொடுக்குறேன், மாசம் 1000 ரூபா கொடுக்குறேன், இதெல்லாம் ஏமாத்து வேலை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆக நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். ஏற்கனவே அது வந்து ஒரு ஊழல் கட்சி, திமுக கட்சி. இருப்பவர்கள் பல ஆண்டு மக்களை ஏமாற்றி பல லட்சம் கோடிகளை சம்பாதித்து அவையெல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார். ஆளுகிற திமுக உங்கள் வரி பணம், ஏன் வரி பணம் எல்லாம் சேர்த்து ஊழல் பண்ணி இன்னைக்கு லண்டன்ல சார்ஜ் பேங்க்னு ஒரு பேங்கை வாங்கியிருக்காங்க. நோபல் ஸ்டீல்னு ஒரு ஸ்டேபிள் கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஆகியவெல்லாம் ஊழல் மன்னர்கள். வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பல விதத்தில் இந்த திமுக வெளியே அனுப்பப்பட்டால் அதற்கு அடுத்ததாக நல்ல கட்சியாக இருப்பது அண்ணா திமுக. அது ஜெயலலிதா அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆர் கட்சி. ஆகவே அவருடைய சின்னம் இரட்டை இலை. அந்த இரட்டை இலை நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.